அனல் மின் நிலையத்தை நீட்டிப்பில் மும்முரம் காட்டுது. காட்டுப்பள்ளியில் 6111 ஏக்கரில் துறைமுகம் கட்டுவதில் முனைமம் காட்டுது. 5000 ஏக்கரில் விண்ணூர்தி நிலையம் கட்டுவதில் முனைப்பு காட்டுது. அது எதில் காட்டலை? எங்கெங்கே காசு வருமோ அங்கெல்லாம் காட்டுது. அதில் ஒன்று இது வள்ளலார் பெருந்தகையினுடைய அந்த இடத்துல மக்கள் நின்று வழிபடுகிற பெருவெளியில் வள்ளலார் ஆராய்ச்சி மையம் ஆய்வு மையம் கட்டுறோங்குது. வள்ளலார் ஆய்வு மையத்தை வள்ளலார் பெயரில் பண்பாட்டு ஆய்வு மையத்தை நீங்கள் செய்கிறதில்ல. இங்கே இருக்கிற யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. மகிழ்ச்சி தான், பெருமை தான் செய்யுங்க. ஆனால் அந்த இடத்த விட்டுருங்கிறோம். அது லட்சக்கணக்கான என் மக்கள், 10 லட்சத்துக்கு குறையாத என் மக்கள் பல ஆண்டுகளாக நின்று வழிபடுகிற ஒரு வழிபாட்டு பெருவெளி அது. அது அந்த இடத்த நீங்க தொடாதீங்க. ஆய்வு மையத்தை அங்கேதான் நடத்தணுமா? வேற இடத்துல நீங்க கட்டலாம்ல. அவர் பிறந்த இடத்துல போய் கட்டலாம். இல்லை இது தண்ணி வேற இடத்துல ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் 2000 ஏக்கரோட கட்டுங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அந்த இடம் மக்கள் நின்று வழிபடுகிற இடம். மக்களுடைய குரல் என்ன? வேண்டாம்னா இல்லை, இந்த இடம் வேண்டாம்ங்கிறாங்க. இப்ப தைப்பூசத்துக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் நின்று வழிபடுவாங்க. அதுக்கான இடம் அதில் இருக்கா? எதுக்கு நீ அவசர அவசரமா தோண்டி? நாங்க கேட்ட எதையாவது இந்த அரசு செஞ்சிருக்கா? எதையாவது செஞ்சிருக்கா? மீத்தேன் வேண்டாம்னா தோண்டுவேன், இதை தோண்டும் பண்ணாங்க. ஏரி குளங்களை ஆழப்படுத்தி தோண்டும் மூடுவேன். உன்னை வச்சுக்கிட்டு என்ன? எதையாவது ஒண்ணு மக்கள் இந்த ஏர்போர்ட் சரியில்லை, வசதியான ஏர்போர்ட் வேணும்னு ஒரு பயணி அந்த ஏர்போர்ட் வாசல் நின்று போராடினீங்க பாத்தீங்களா? இல்ல. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு சரியில்லை, எங்களுக்கு வசதியான பேருந்து நிலையம் வேணும்னு ஒரு பயணி உட்கார்ந்து அந்த பேருந்து நிலையத்தில் போராடி குரல் எழுப்பினீங்க பாத்தீங்களா? அப்புறம் அங்க 400 கோடிக்கு அந்த கிளாம்பாக்கத்துல போய் கட்டினேன். அது உங்களுக்கு தெரியுமா? இங்கிருந்து 2 மணி நேரம் போகணும் சென்னையில இருந்து. இப்ப தலைநகர் சென்னையில பேருந்து நிலையம் இல்லை, தெரியுமில உங்களுக்கு? நான் எங்கிருந்து இறங்கினாலும் அங்கிருந்து வர கிளாம்பாக்கத்துக்கு 1000, எங்க ஊர்ல இருந்து வர கிளாம்பாக்கத்துல இருந்து சென்னைக்கு வர ஒரு 1000. இந்த மாதிரி அறிவார்ந்த ஆட்களை எங்கேயாவது நீ பாத்திருக்கியா? எது ஒன்னாவது நாங்க கேட்டதை செஞ்சிருக்கியா? 1000 ரூபாய் கேட்டு குடும்ப தலைவிக்கு 1000 கொடுங்கன்னு எந்த எங்க அம்மா பெரியம்மா வீதியில நின்னாங்க? 1000 ரூபாய் கொடுங்கன்னு கல்லூரிக்கு போய் படிக்க போற எந்த எங்க அக்கா தங்கச்சி வீதியில நின்னாங்க? 1000 ரூபாய் கொடுங்கன்னு எந்த என் தம்பி தமிழ் மகன் ரூபா கொடுங்கன்னு கேட்டான்? ஒண்ணு இல்லை. நல்ல கல்வியை கொடு, படிச்சுட்டு வந்தா வேலை கொடு, இதான் கேட்கிறான். அதை கொடுக்கல. இது வேண்டாம்ங்கிற. இங்க போய் பெருவெளியை தோண்டி இங்கதான் ஆராய்ச்சி மையம் கட்டுவோங்கிற. நீ கட்டு, வேணான்னு சொல்லு, வேற இடத்துல கட்டு.